இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களை பாக்குறாரு. தெம்பு வருங்க, தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். அவர் நமக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. வேற 11ஆம் வீட்டு அதிபதி 4ல இருந்தா என்ன ஆகும்? சுயத்தால் லாபம் கிடைக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம், வித்தைகள் ஸ்தானம், இதுவரைக்கும் வராத கடன் வரும். கட்டி முடிக்காத வீட்டை கட்டி முடிப்பீங்க. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா மாத பலன்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்து கொண்டே வருகிறோம். உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. மார்ச் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் நிகழ காத்திருக்கிறது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நிறைய விஷயம்லாம் நடக்குதாமே. வாக்கிய பஞ்சாங்க அப்படி 6ஆம் தேதி சனி தன்னுடைய நகர்வை கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு நகர்த்தி அமரப்போகிறார். ஓகே, சோ இந்த மாத கிரக அடிப்படை எப்படி இருக்கு அப்படின்னா, நான் போன மாசமே சொன்னேன், எல்லா கிரகமும் கொஞ்சம் ராகுவின் பிடிக்குள் இருக்கக்கூடிய தன்மையை தான் இந்த மாதம் பறக்குது, அதனால கொஞ்சம் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆல்மோஸ்ட் நிறைய ஆமாமன்லாம் போட்டீங்க. இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, அப்பா அடி அப்படின்னு முதல்ல என்ன விட்டுருங்கப்பா, போதும், இந்த சுக்கிரன் காம்பினேஷன் தொல்லை தாங்க முடியல, எவ்வளவுதான் ஆசையை கட் பண்றது, பாய், நான் என் உச்சத்தை நோக்கி போறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி சுக்கிரன் மாத ஆரம்பத்திலேயே, அதாவது 2-3 தேதியிலேயே கடந்து மீனத்தை நோக்கி பயணப்பட போறார். சுக்கிரன் உச்ச சுக்கிரனா இருக்க போறார். அதுவே எல்லாருக்குமே ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா அமைய காத்திருக்கிறது. ஓகே, தென் அதுக்கப்புறம் 14ஆம் தேதிக்கு மேல சூரியனும் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, மீன வீட்டை நோக்கி டிராவல் பண்ண போறாரு. பங்குனி மாதம் ஆரம்பிக்க போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 28, 29, 30 வருடங்களுக்கு அப்புறமா நிகழக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வு சூரியன் சனியுடைய இந்த மீன விட்டு சேர்க்கை. திரும்ப இந்த மாதிரி அமையறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 22 தேதிக்கு அப்புறம் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி செவ்வாயும் தன்னுடைய ஆளுமையை கும்ப வீட்டுல இருந்து அப்படியே மீன வீட்டுக்குள்ள செலுத்த ஆரம்பிக்கிறாரு. நீ வந்துட்டா எனக்கு என்ன வேலை, என்னோட உச்ச வீட்டுல நீ இருக்கலாம், உன் வீட்டுல நான் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சுக்கிரன் என்ன பண்றாரு, பாய் சொல்லிட்டு மேஷ வீட்டை நோக்கி நகர போகிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்போட இந்த கிரக பயிற்சி என்பது இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. ஓகே, அஸ்யூஷுவல் சந்திரன் என்றவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய சஞ்சாரத்தை தொடர கடகத்திலிருந்து சந்திரனுடைய நகர்வு என்பது இந்த மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது. அதுவே ஒரு செம்மையான டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாருக்குமே கொடுக்கும். தன்னோட வீட்டுல இருந்து நம்ம கிளம்பும்போது எப்படி ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும், அந்த மாதிரி சந்திரன் கடக வீட்டிலிருந்து தன்னுடைய பயிற்சியை தொடங்க போகிறார். எப்பயும் போல காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்ம வீட்டுல கேதுவும் 11ஆம் வீட்டில் ராகுவும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இந்த மாதம் மார்ச் மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் கஷ்டப்பட்டு நானா மேலே ஏறி வந்தேன், எனக்கு யாருடைய அடையாளமும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய தானாக வந்த சுயம்புவாக இருக்கக்கூடிய தன்னலம் இல்லாத தனுசு ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுதுங்க, சூப்பரா இருக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட 4ஆம் இடத்துல இத்தனை கிரகத்தோட சேர்க்க. 10ஆவதுக்கு நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் தாங்க, என்னதான் வெளியில சாப்பிட்டாலும் அம்மா கையில சாப்பிட்ற மாதிரி வருமா, வராதில்ல. அப்படியே ஹாஸ்டல் சாப்பாடா சாப்பிட்டு விதவிதமா வேலை பார்க்குற இடத்துல சாப்பிட்டு ஊருக்கு ஓடி வந்து அம்மா கொடுக்குற அந்த பழைய சாதமா இருந்தாலும் சரி, அந்த சாதாரண வத்த குழம்பா இருந்தாலும் எவ்வளோ டேஸ்டா இருக்கும், அந்த மாதிரி எல்லாரும் நம்மளுக்கு கொடுக்கலாம். ராசிநாதன் வக்ரம் அடைஞ்சு உட்காந்துருந்தாரு, இப்ப ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விட்டார். இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களை பாக்குறாரு. தெம்பு வருங்க, தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். நீங்க சொல்லக்கூடிய சொல் மந்திர சொல்லாக இருக்கும். 4 பேர் கேட்பாங்க. நிறைய பேருக்கு டீச்சர் உத்தியோகம் கிடைக்கும், திடீர்னு போய் ஸ்கூல்ல வேலைக்கு சேருவீங்க, இல்ல ஏதாவது ஒரு தலைமைத்துவமான இடத்துல உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். 4ஆம் இடத்து வழுக்க போதுங்க. 4ஆம் இடத்துக்கு வாக்கியப்படி சனியும் பயிற்சியை தொடங்க போறார். ஆளுமை மிகுந்த சுக்கிரனும் போய் 4ஆம் இடத்துல உட்கார போறார். அவர் நமக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. வேற 11ஆம் வீட்டு அதிபதி 4ல இருந்தா என்ன ஆகும்? சுயத்தால் லாபம் கிடைக்கும். 4ஆம் இடமே சுயந்தாங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம், வித்தைகள் ஸ்தானம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய சொக்கா எல்லாம் 4ஆம் இடம் தாங்க. நிறைய இந்த ட்ரெஸ் வாங்குவீங்க தனுசு ராசிக்காரன். எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு கபோர்டு ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்கும், ஆனால் அந்த ட்ரெஸ் கிடைக்கும், ஒன்றா கிடைக்கும், இல்லை உங்களுக்கு வந்து கிஃப்ட் வரும். நீங்கள் தனுசுல இதாக இருக்கும்னு அவசியமே இல்லை. தனுசு வீட்டில் வந்து பிளானட் இருந்தாலே போதும். இந்த நிறைய ட்ரெஸ் வாங்க, அது பட்டுப்படவே பட்டு மாதிரி சில்க் காட்டன் மாதிரி இந்த சுக்கிரன் இயங்கும் போது அப்பா சாமி நிறைய ட்ரெஸ்ஸு இந்த தடவை ஷாப்பிங் பண்ணி மாளாது. அப்படி இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். என்னதான் போனாலும் இந்த தடவை டீல் ஏதாவது கிடைக்குமான்னு அப்படியே லோலோன்னு அப்படி பார்த்து கண்டிச்சு வாங்கிடுவீங்க. வீட்டில் விசேஷம் நடக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது. அதுக்கு நீங்க முன்னெடுத்து ஒரு தலைமைத்துவம் பண்ணுவீங்கன்னா, வீடாம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுக்கு இத்தனை கிரகத்தோட சேர்க்கை. அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியம் தேவை. உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் பார்த்துக்கணும்.
வாகை சூட போறீங்க, பயணங்கள் இனிக்க போகிறது. 3ஆம் இடத்துல ஆல்மோஸ்ட் புதனுடைய அமைப்பு, செவ்வாயுடைய அமைப்பு, 5ஆம் அதிபதி போய் 3ல உட்கார்ந்து இருக்காரு. காதல் இனிக்குங்க, லவ் ப்ரப்போஸ்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு முடியாதான் இருக்கிற விஷயம்லாம் டக்கு டக்குன்னு முடியும். ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் முடியும். மந்திரம் 5ஆம் இடம், இறைபக்தி, அனுகிரகம், அனுசரணை எல்லாம் கிடைக்க போகுது. செவ்வாயோட பொசிஷன் ரொம்ப ஸ்பீடா இருக்கும்போது பயங்கரமா ஸ்பீடா கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அது சம்டைம்ஸ் கொஞ்சம் அடுத்தவர்களுக்கு புரியாம போயிடும். ஒன்னே ஒன்று மக்களே, யாரா இருந்தாலும் சரி, என்ன வயது இருந்தாலும் சரி, கெஞ்சி கேட்குறேன், காசிப் பேசாதீங்க. காசிப் பேசுறவங்களோட சேராதீங்க. நீங்க சும்மா பேசிட்டு நீங்க பேசுனீங்கன்னு சொல்லி ஊரெல்லாம் தமிழ் அடிச்சு விட்டுருவாங்க. வாயவே திறக்காதீங்க. நீங்க பார்த்து வளர்ந்த ஆளாதான் இருக்கும், ஆனா உங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க. நல்ல விஷயம் தானே, அதுதான் குருவோட அழகு. குரு நீங்க 100 பேரை வளர்த்து விட்ட ஆளுக தானே. நீங்க உங்கள்கிட்ட இருந்து பார்த்துட்டு போனவங்க தான் 100 பேர் ஜெயிச்சிருப்பான். அதுக்கு தான் தனுசு ராசி உருவாக்கப்பட்டது. அதுக்கு தான் காலப்புருஷனுடைய 9ஆம் இடம் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நிறைய நல்லவை கூடி வரக்கூடிய காலகட்டம். நீங்க ஒரு அப்பாவாக இருந்தால் உங்க பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை, பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். நீங்க ஒரு அம்மாவா இருக்கிற பட்சத்துல நிறைய ஒரு 2வது பிள்ளை மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். வெற்றி வகை சூடக்கூடிய நேரம். பயணங்கள் இது போனா எமிரேட்ஸ் போயிட்டு வச்சா இந்த மாதிரி மண்டபம் தான் கொஞ்சம் பெருசா பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. அதே மாதிரி பிரம்மாண்டமா செலவுகளும் அதிகரிக்கும். நிறைய சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் வேணாம் போக வேணாம்னு நினைச்சவங்க எல்லாம் தாரி இனிமேல் எல்லா இடத்துக்கும் போகணுன்ற மாதிரியான எண்ணம் மேலும் உங்களை நீங்க விற்கணுன்ற மாதிரி எண்ணத்துக்குள்ள வருவீங்க. காம்படிஷன் நிறைய இருக்கு, நம்ம போய் காம்படிஷன்ல நிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுவீங்க. கொஞ்சம் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும், ஈகோ வரும். இதெல்லாம் கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி தனுசு ராசிகளுக்கு இந்த மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களையே பார்க்கிறாரு. வேற என்ன வேணும்? உடலும் மனமும் ஆன்மமும் தெளிவு பெறும். இதுவரைக்கும் வராத கடன் வரும். கட்டி முடிக்காத வீட்டை கட்டி முடிப்பீங்க. வீடு கட்டணுன்ற எண்ணம் அதிகரிக்கும். உங்களுடைய வண்டி வாகனங்களை ஏதாவது ரிப்பேர் இருந்தால் சரி பண்ணுவீங்க. இல்லை புது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நிறைய புது புது விஷயங்களை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய திறமையை அடையாளப்படுத்தணும்னு கொஞ்சம் அப்படியே அலையும் மனசு, அதை பண்ணுவீங்க. படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உங்களுடைய தன்மானம் உயரக்கூடிய, உங்களுடைய தரம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். அப்படியே ஒரு மாதிரி மந்தமா இருந்த பிள்ளைங்களா டக்கு டக்கு டக்குன்னு ஏனையில ஏறுற மாதிரி ஸ்பீட் எடுக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் 4ல் உட்காந்துருக்காரு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டு வருது, நிறைய பேர் வாங்குறது, எல்லாம் புகழ் வாங்குறது, ஜிம்ல அப்படியே ஸ்போர்ட்ஸ்ல ப்ரைஸ் வாங்க தனுசு ராசிக்கார பிள்ளைங்க சூப்பரா இருக்க போகுது. பரிசு மழையா இருக்கும். தடவை 20 40 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம். கல்யாணம் ஆகலன்ற கல்யாணம் ஆகும் இந்த மாசம். வரன் தேடிட்டே இருக்கவங்களுக்கு இந்த மாசம் வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2ஆம் திருமணத்திற்கு காத்திருப்பதற்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போய் இழுத்துட்டு இருந்தவங்கள டக்கு டக்குன்னு சில விஷயங்கள் முடிவாகும். சனி போய் 4ல் உட்காரும் போது தான் சில டிலேவை கொடுப்பாரு. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். அம்மாவுக்கு உங்களுக்கும் வரக்கூடிய வாக்குவாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எடுத்தெறிஞ்சு யாரையும் பேசாதீங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த தடவை அப்படிதான் பேச வைக்கும். சூரியனும் போய் உட்காந்து ஐயோ உங்களை அப்படிதான் பேச வைக்கும். கொஞ்சம் நிதானமா பிரதானமா இருங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி தூக்கி எறிஞ்சு பேசுனீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு. அதனால பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா போதுமானது. 40 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி யாரை பத்தி காசிப் பேசாதீங்க. யாராவது பேசுனா எனக்கு தெரியாது சொல்லுங்க. இல்லை நீங்க சாதாரணமா பேசுவீங்க, மெயில் அனுப்பிச்சு புகைப்படம் எடுத்து உங்களை உட்கார வச்சிருவாங்க. கூட இருக்கவங்கள நம்பவே நம்பாதீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரம் 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு. தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், டேட்டா ஸ்தானம், கம்யூனிகேஷன்லாம் தாண்டி 3ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப். கவனமா இருக்கணும். நட்புகள்கிட்ட பழகிறதுல கவனமாக இருக்கணும். நட்புகள் சொல்ற விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். நிறைய நல்லவேலாம் கிடைக்கும். நிறைய கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஊரா சுத்துவீங்க. உங்களுக்காக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நிறைய சில திட்டமிடல் நடக்கும். திட்டமிடல் வெற்றி கிடைக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்கும். ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கிற விஷயம்லாம் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஆகும். ரொம்ப நல்லா இருக்கு. 60 தாண்டிய தனுசு ராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொட்டி வலி வரும், தலைவலி வரும், கால் பாதத்துல பெயின் வரும். இது 3 தடவை நீங்க அனுபவிப்பீங்க. அதே மாதிரி உட்கார்ந்து இருக்கும்போது முதுகு நடுவுல கோடுல வலி உயிர் எடுக்கும். வெளில சொல்ல முடியாது. இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய விஷயம். சின்ன வயசா இருந்தாலும் சரி, பெரிய வயசா இருந்தாலும் சரி, நடு முதுகுல இருந்து கீழே வரைக்கும் சுருன்னு ஒரு வலி வரும். அப்பப்போ வந்துட்டு போகும். சோல்டர்ல கொஞ்சம் பெயின் இருக்கும். இதெல்லாம் புதன் வக்ரமானால கொஞ்சம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ராகுவோட சேர்ந்து கொஞ்சம் சளி கோல்டு தொந்தரவு மாட்டுவீங்க.
இதை மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி அந்த வெண்ணெயை உட்கொண்டு வாருங்க. இல்ல வெற்றிலை மாலையில உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை எழுதி வெற்றிலை மாலை சாத்துங்க. 13 நாள் தொடர்ந்து ₹1 ஒரு வெத்தலை வச்சு ஆஞ்சநேயர் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. தொட்டதெல்லாம் வெற்றியாகும். எப்போ போறீங்களோ அதே நேரம் போகணும். சாயந்தரம் போனால் சாயந்தரம் போகணும், காலைல போனால் காலைல போகணும். கண்டினியூவா 13 நாள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கான சக்சஸ் உங்களை வீடு தேடி வரும். இந்த தடவை தனுசு ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஏரோப்ளேன் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நிறைய தனுசு ராசிக்காரங்க இந்த ஏரோப்ளேன் பார்ப்பீங்க, இல்லை ஏரோப்ளேன் இமேஜ் உங்க கண்ணுக்கு தெரியும், இல்லை நீங்க போய் ஏரோப்ளேன் வாங்குவீங்க உங்க பிள்ளைங்களுக்கு, இல்லை ஏரோப்ளேன் இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் அனுப்ப போவீங்க. ஏதோ ஒன்று இந்த விமானத்தோடு கனெக்ட் ஆகும், இன்னொன்று கிளியோடு கனெக்ட் ஆகும், 2 கனெக்ட் ஆகும். விமானம் பார்த்தீங்கன்னா நீங்க உயர பறக்க ரெடி ஆயிட்டீங்க, இனிமே உங்களுக்கான நேரம் வந்து விட்டது, கவலைப்படாம கிளம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கையாக இருக்கும். கிளி பார்க்குறீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்பு வட்டத்திடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமிக்கையை சொல்லிடுறது தான் என் வேலை. சொல்லிட்டேன், நீ பார்த்து நடந்துக்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த கிளி பார்த்தல் என்பது இருக்க போகுது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை உயரக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.